அன்புமிக்க ஆட்டோ ஓட்டுநர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய 13 ஆண்டுகளாக நம்ம போராடி வரோம். ஒரு நியாயமான கோரிக்கை. நம்மளுடைய 13 வருஷத்துக்கு முன்னே நம்மளுடைய வீட்டு வாடகை என்ன, நம்மளுடைய பசங்களுக்கு கட்டின கல்வி கட்டணம் என்ன, நம்மளுடைய பால் டெய்லி காத்தால இருந்தால் 20 ரூபா 30 ரூபா பால் வாங்க காசு இருக்காது. பாலினுடைய விலையேற்றம் என்ன, கரண்ட்டு பில்லு என்ன, மின்சார கட்டணம் என்ன, மருத்துவ செலவு என்ன, முன்ன போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எவ்வளோ ஆகும், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன ஆகும், எல்லாமே 100 பங்கு ஏறி இருக்குது. ஆனால் இந்த தமிழக அரசு 4.5 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி வரையும் மீட்ரு கட்டணத்தை ஏற்றலை. 13 ஆண்டுகள் ஆகுது. கடந்த ஆட்சியும் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மீட்ரு கட்டணத்தை ஏற்றி தரல. உயர்நீதிமன்றம் 2022 வழக்கு தொடுத்ததில் தீர்வு வந்து உடனடியாக மீட்ரு கட்டணத்தை ஏற்றி தரணும், பொதுமக்களுக்கும் ஓட்டுநருக்கும் சுமமான உறவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசு உடனே தீர்வு காணணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துது, ஏற்றி தரணுன்னு. அதை வந்து கோர்ட்டு கண்டமாப்ட கோர்ட்டு ஆகிடக்கூடாது, கோர்ட்டு அவமதிப்பு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அனைத்து தொழிற்சங்கத்தையும் இந்த அரசு உடனே கூட்டி கருத்து கேட்டு எல்லா தொழிற்சங்கமும் 1.5க்கு 50 ரூபாவும் அடுத்த ஒரு கிலோமீட்டருக்கும் 20 ரூபா கொடுன்னு சொல்லி 2022 நம்ம சொல்லிட்டோம். சொன்ன பிறகு பயணீட்டாளர்களையும் கூப்பிட்டு கருத்து கேட்டாங்க. கருத்து கேட்டு அந்த கருத்து கேட்டில் அவங்களும் வந்து கட்டணம் எவ்வளோ இருந்தால் இருக்குன்றதை சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓலாவு பேரில் நாங்கள் 80 ரூபா கொடுத்து போகிறோம், அவங்க கேட்குறது 50-25 தான். இந்த கட்டணத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓலாவு பேர்கிட்ட நாங்கள் போய் கமிஷன் கொடுத்து நாங்கள் போத்தவலன்னு சொல்லி பயணீட்டாளர் சங்கமும் சொல்லிட்டாங்க. அரசும் அதை பரிசோதிச்சுது. எல்லாம் மீடியா பத்திரிகை எல்லாத்துலேயும் வந்தது. இப்போவும் வந்து நீங்கள் ஓலாவு பேரில் 1.5க்கு போட்டிங்கன்னா வெறும் 80 ரூபா வரும் மினிமம். அப்போ 50-25 தான் கேட்குறோம், கொடுத்துட்ருக்கலாம். கும்தான்ற நிறுவனம் முதல்வர் தலைமையில் எல்லா துறையும் ஒன்றா சேர்த்து கும்தான் ஒரு நிறுவனத்தை தொடங்கி காலதாமதம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிறுவனம் தொடங்கி அந்த நிறுவனத்துக்கு முதல்வரே தலைமையாக இருந்து எல்லா ஆணையரும் அந்த குழுவில் இருக்கிறாங்க. அந்த குழுவில் கட்டணத்தை நிர்ணயித்து பொதுமக்கள்கிட்ட மற்றவங்ககிட்ட கருத்து கேட்டு கட்டணத்தை ஏற்ற சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்கிறது எப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. கூடவே அந்த கும்தான் நிறுவனம் அரசு செயலி தொடங்கிச்சின்னு சொன்னால் கோடிக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு யுக புரட்சி, 30 ஆண்டுகளுக்கு ஒரு புரட்சி. எப்படி எந்திரம் வந்து பிரச்சனை வந்ததோ இப்போ ஆப் வந்து தொழிலாளிகளுடைய உழைப்பை ஒரு பெரும் முதலாளி ஒரு விரலிட்டு எண்ணக்கூடிய 2-3 தொழிலாளி உழைப்பை சுரண்டிடுறான். அதுக்காக வந்து இந்த ஆப்பை வந்து அரசு தொடங்கணுன்ற முயற்சியில் மத்திய அரசும் முடிவு பண்ணிச்சு, மாநில அரசும் முடிவு பண்ணிச்சு, ஆப்பை தொடங்கியாச்சு. கும்தால எல்லா சாஃப்ட்வேர்லாம் முடிஞ்சிச்சு. அந்த ஆப்போட இந்த கட்டணத்தை நிர்ணயிச்சலான்னு சொல்லி தொடங்கலான்னு சொன்னால் அரசு கட்டணத்தை நிர்ணயிக்காதனால அதை முடியல. இப்போ ஆப்பை வந்து தொடங்கினாங்கன்னு வச்சிங்களேன், அரசுக்கு நல்ல பேர், அரசுக்கு வருவாய், பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சேவை கிடைக்கும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தொலைநோக்கு பார்வையில் ஒரு அங்கீகாரம் என்பது கிடைக்கும். இதுக்கு நிதி இல்லைன்னு சொன்னாங்க. நிதியை வந்து நலவாரிய ஃபண்ட்லேருந்து எடுத்து இந்த ஆப்பை தொடங்குங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி 1300 ரூபா எடுக்கிற கமிஷன் சுரன்றதை நீங்கள் வந்து 15 ரூபா ஒரு நாளைக்கு பிடிச்சிங்கன்னு சொன்னால் 5 ரூபா செலவினத்துக்கு ஆகும், எடுத்துங்கன்னு சொல்லிட்டோம். 5 ரூபா வந்து உங்களுக்கு வருவாயா, அரசுக்கு வருவாய் இல்லைன்றீங்க, வருவாய் எடுத்துங்கன்னு சொல்லிட்டோம். வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், நல்ல பேர் வரும்னு சொல்லிட்டோம். மீதி 5 ரூபாவை இஎஸ்ஐ திட்டமாக, மருத்துவ உதவி திட்டமாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆட்சிக்கு நல்ல பேர். இப்போ வந்து அரசு ஊழியர்கள்லாம் வந்து ஆர்ட் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் இப்போ சர்ஜரி பேக்கேஜ் தான். 15 லட்சம் கொடுத்தா ஆர்ட்டை மாற்றிக்கலாம், 15 லட்சம் கொடுத்தா கிட்னியை மாற்றிக்கலாம், 15 லட்சம் கொடுத்தா குடலை மாற்றலாம். ஆனால் ஆட்டோ டிரைவர் அப்படி மாற்ற முடியாது. ஆட்டோ விற்றா 1 லட்சம் கூட போகாது. அப்போது இவங்களால் அந்த ஆப்ரேஷனை செஞ்சுக்க முடியல. அப்போது இந்த நிதியை எடுத்து இந்த 60 வயசு வரையும் அவர் சவாரி பார்த்தாரு, நியாயமாக பார்த்தாரு, மக்களுக்கு சேவை செஞ்சார், அரசு சொன்னதை கேட்டார், அவர் வந்து பொது சேவை தான் செய்கிறாரு, சிறு தொழில் வியாபாரத்துலாம் அவருக்கு பர்மிட் கொடுத்தோம். அந்த பர்மிட் அடிப்படையில் அவர் ஓட்டினதுனால இந்த 5 ரூபாவை பிடிச்சி அதே ஆட்டோ டிரைவருக்கு ஒரு 60,000 சவாரி பார்த்தாங்க. அதில் வர காசை 5 ரூபாவை எடுத்து இஎஸ்ஐ மருத்துவ திட்டத்தை நலவாரியம் மூலியமாக அமுல்படுத்திட்டோன்னு சொன்னால் ஆட்சிக்கும் நல்ல பேர், டிரைவர்களுக்கும் குடும்பம் பாதுகாக்கப்படும். இதில் 5 லட்சம் குடும்பம் இருக்குது, இதை பாதுகாக்க வசதியாகுதுன்னு சொல்லி கும்தா நிறுவனம் கூட அறிக்கை வந்து அமிச்சாச்சு. இந்த நல்ல வேலையை செஞ்சது யாருன்னு கேட்டால் ஐஏஎஸ் அதிகாரியாக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா ஐஏஎஸ் அவங்க வந்து இந்த வேலையை செஞ்சாங்க. ஒரு குழுவை போட்டு ஆரம்பித்து இந்த ஆப்பை தொடங்க ஆட்டோவுக்கு நல்லதானே சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க வல்லுநர்கிட்ட கேட்டாங்க. 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட்டு விசாரித்து அவங்க குழு அமைச்சதுனால போக்குவரத்து ஆணையர் அந்த குழுவை கூட்டி ஆப்பை தொடங்கணும்னு சொன்ன உடனே அரசு முத்திரையோட ஆப் வரும்போதுன்னு சொன்ன உடனே பன்னாட்டு நிறுவனங்கள் ஓலா உபேர் ரப்பிட்டோ உடனடியாக 1000 ரூபாய்க்கு 300 ரூபா பிடிக்கிறத 5 ரூபா ஆக்கிட்டாங்க. நம்ம சொன்ன 5 ரூபான்றதே 20, 25, 45 ரூபாய்க்குள்ளே ஆகிட்டாங்க. 300 ரூபா
இப்போது கமிஷன் இல்லாத போச்சு. ஒரு அரசு ஆப்பை தொடங்குறேன்னு சொன்னதுக்கே வியாபார போட்டியில் எப்படி ரேஷன் கடை இருக்கிறதுனால பொது மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் எல்லா சாமானும் கிடைக்குதோ மளிகை சாமான், அது மாதிரி இது ஆப்பை அரசு தொடங்குதுன்னொடனே பிளாட்ஃபார்ம் ஃபீஸாக குறைஞ்சிச்சு. அப்போது அரசு வந்து உடனடியாக ஆப்பை தொடங்கணும். இதில் என்ன அரசுக்கு லாஸு? நல்ல பேர் பொதுமக்கள் ஏற்றுக்கினாங்க, மீடியா ஏற்றுக்குச்சு, வல்லுநர்கள் ஏற்றுக்கினாங்க, ஆட்டோ டிரைவர் ஏற்றுக்கினாங்க, காசு கொடுக்குற பொதுமக்கள் ஏற்றுக்கினாங்க. இதில் அரசுக்கு எங்கே வந்து தடையாக இருக்குது? எனவே முதல்வர் 5 லட்சம் குடும்ப ஆட்டோ ஓட்டுநர்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்தை ஒரு கையெழுத்தில் காப்பாற்ற போகிறன்றதை உணர்ந்து அவர் மீண்டும் செய்ய முடியாது. இந்த 4.5 வருஷத்தில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்ன செய்ய முடியும். உடனடியாக அவர் கையெழுத்திட்டு இந்த ஆட்சியில் இந்த ஆட்டோ டிரைவர் நாங்கள்லாம் கொடி பிடிச்சி ஓட்டு கேட்டது அவருக்கு தான். இப்பவும் பிஜேபி வரக்கூடாதுன்னு திருப்பியும் அவருக்கு தான் ஓட்டு கேட்க போகிறோம். எனவே முதலமைச்சர் அவர்கள் இந்த விளிம்பு நிலையில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்களுடைய அவல நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி அரசு ஆட்டோ செயலி ஏற்படுத்தி அதோடு இந்த கட்டணத்தை அமைத்து செஞ்சாருன்னு சொன்னால் சென்னையில் இருக்கிற 1,20,000 ஆட்டோ ஓட்டுநர்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 3 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்களும் அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடிய 2 லட்சம் குடும்பங்களும் 5 லட்சம் குடும்பங்களுடைய வாக்கியம் அரசு வந்து பெற முடியும். அதனால் வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு அடுத்தது 2 வீலர் பைக் டாக்ஸி சட்டத்தின் ஆட்சி தான். சட்ட பிரகாரம் இன்றைக்கி 2 வீலர் ஓட்டக்கூடாது, அதான சட்டத்தின் ஆட்சி. அப்போ 2 வீலரை முதல்ல தடை செய்யணும். அதை முறைப்படுத்த வேண்டிய அவசியம் எப்படி ஏற்படுதுன்னா, குறைந்த கட்டணத்தில் பொதுமக்களுக்கு சவாரி கிடைக்குது, அதே மாதிரி டிராஃபிக்கில் முன்ன போக முடியுது. அப்போது விளிம்பு நிலை வருமானம் இன்றி தவிர்க்கக்கூடிய பொதுமக்கள் எங்கே குறைந்த கட்டணமோ அந்த பைக்கை பயன்படுத்துகிறாங்க. அந்த பைக்கை பயன்படுத்தும் போது சாமானியம் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களும் பிழைக்கிறாங்க. அதே நேரத்தில் கஸ்டம் ஹவுஸில் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் சோழிங்கநல்லூர்லேருந்து சவாரி ஏற்றிக்கினே போய் ஆர்பரில் விட்டுட்டு ஆர்பர் வேலைக்கு போகிறாங்க, கஸ்டம் ஹவுஸில் வேலைக்கு போகிறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் போனாங்கன்னா 2 வருமானம் 3 வருமானம் ஆகுது. ஆட்டோ தொழிலே இந்த ஒரு தொழிலே நம்பி நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போது நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எஃப்சி ஆண்டாண்டுக்கு வண்டி சரியாக இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது பொதுமக்களை ஏற்றின்னு போகிறோன்னு சொன்னால் எங்கள் லைசன்ஸ் பத்தாது, வில்லைன்னு சொல்லி பொது பேட்ஜின்னு சொல்லி நாங்கள் எடுக்கணும், கூடுதல் தகுதி பொதுமக்களை ஏற்றின்னு போனோம்னா. அதுக்கப்புறம் ரோடுக்கு டேக்ஸ் கட்டணும், எஃப்சி இருக்குது, இது எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அப்போது இது எதுவுமே இல்லாத 2 வீலர் ஓடும்போது அதில் ஆள் போய் இறந்தா 3ஆம் தரப்பு இன்சூரன்ஸ் இல்லாத இதுவரையும் 200 பேர் இறந்துக்கிறாங்க. சன் டிவி நிருபர் கூட இறந்துக்கிறாங்க, எல்லா தரப்புலேருந்தே இறந்துக்கிறாங்க, கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க இறந்துக்கிறாங்க. ஸ்விக்கியில் போய் அவங்களுக்கு யாருக்குமே நிதி போய் கிடைக்கல. ஏன்னா இன்சூரன்ஸ்காரன் எல்லோ போர்டு இல்லை, அதனால் நான் தரமாட்டேன்னு வெட்ட வெளிச்சமாக சொல்கிறான். இப்போ அரசு போக்குவரத்து இன்சூரன்ஸ் இல்லாதான் ஓடுது. அதில் ஏற்றி இறந்துட்டாங்கன்னா அரசு பஸ்ஸை கையகப்படுத்த சொல்கிறார் நீதிபதி. உடனே கார்பரேஷனு பல்லவன்னு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து உடனே பணம் கட்டிட்டு பஸ்ஸை விடுவிச்சிடுறாரு. அதே மாதிரி இந்த ரெப்பிட்டோ பைக்கை பஞ்சா ஏங்க பைக் யாருது ஓட்டுற வந்து அந்த ஓட்டுறவன் இன்சூரன்ஸ் காட்டில் எதுவும் இல்லை, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் இல்லை. அப்போ அதை வண்டியை பிடிச்சாலும் அந்த வண்டி 10,000 தான் போகும். ஆனால் இழப்பீட்டு தொகை 3 லட்சம் கொடுக்கணும். எந்த வண்டியை பிடிச்சி தருவார்? ரெப்பிட்டோவை கேட்டால் 2 பேரும் பார்ட்னரு, நாங்கள் முதலீடு போடுறோம், அவர் உடைக்கிறாரு, அதனால் இதில் தொழில் தகராறு சட்டம் பொருந்தாது, வண்டிக்கு இல்லைன்னா நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிடுறான் ரெப்பிட்டோ. அப்போ பொதுமக்களுக்கு காசு பைசாரில் ஆபத்து வருது. ரெண்டாவது 2 தொழில் 3 தொழில் நடக்குது. பள்ளி மாணவர்கள் சவாரி செய்கிறாங்க, ரெப்பிட்டோ பார்க்குறாங்க, கல்லூரி மாணவர்கள் ரெப்பிட்டோ பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அரசு வேலை செய்கிறவங்க ரெப்பிட்டோ பார்க்குறாங்க. இப்படி எல்லாரும் வந்து சவாரியை 2 பார்க்கும்போது இதில் பாலியல் குற்றச்சாட்டு உள்பட நடக்குது. அப்போ நடக்கும்போது காவல்துறை அதிகாரி முன்னாள் கமிஷனரு சைலேந்திர பாபு இவ்வளோ பாலியல் குற்றம் நடக்குது என்னான்னு சொல்லி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் சர்க்குலரில் ஓட்டேன், இவ்வளோ வழக்கு போட்டேன், அதனால் வந்து இந்த வழக்கு போட்டதுனால நான் வந்து எதுவும் செய்ய முடியாது, அது எனக்கே பிரச்சனையாகுது, அதனால் என் போர்டை பாருங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. இன்றைக்கி வரையும் 200 பேருக்கு பணம் என்பது போய் சேரல, இழப்பீட்டு தொகை சேரல. அப்போ சட்டத்துக்கு புறம்பாக வரதுனால தான் இந்த பிரச்சனை. இது நடுவில் வாழ்வாதாரத்துகளுக்காக 2 ஓட்டுநர்களும் அச்சிக்கூடிய ஒரு தன்மை என்பது ஏற்பட்டு ஒரு கலவரம் ஆகுது, ஒரு தொழில் அமைதி கெடுது. அப்போ அரசு இதை வேடிக்கை பார்க்கக்கூடாதுல்ல, இது அரசு முறைப்படுத்தணும்ல. அதனால தான் சொல்கிறோம் சிஐடி தலைமையில், 1 2 வீலரை தடை செய், சட்டத்தின் ஆட்சினா சட்ட பிரகாரம் தடை செய், முறைப்படுத்தணும்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸை கட்டவே 3ஆம் தரப்பு இன்சூரன்ஸை எல்லோ போர்டாக்கு, ரோட் டேக்ஸ் கட்ட சொல்லு, ஃபுல்லு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு பாஸ் பண்ண சொல்லு, எஃப்சி பாஸ் வந்து அவங்களுக்கு வருஷம் பண்ண சொல்லு. பண்ணோன்னு சொன்னால் முறைப்படுத்தணும்னு சொன்னால் ஓகே. அப்போ அதனால் அரசு உடனடியாக 2 வீலர் தடை பண்ணணும், இல்லைனா இதை வந்து முறைப்படுத்தணும். அதுக்கு அடுத்தது ஆன்லைன் அபராதம். ஆன்லைன் அபராதம் என்பது
ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னா, வீடியோ கேமரா எடுத்துச்சுன்னா ஃபைனு. இப்போ அந்த ஃபைனுக்கு அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 நாளைக்குள்ளே வந்து மறுக்கலாம், சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வந்து கேட்கலான்றாங்க. இது வரையும் 1 லட்சம் கேஸ் போட்டுக்கிறாங்கன்னு வைங்களேன், 10 கேஸ் கூட அவங்க ரத்து பண்ணது இருக்காது. நான் சொல்கிறது நீங்கள் பொதுமக்களோ ஓட்டுநர்களோ யோசிக்கலாம். 10 கேஸ் கூட பார்த்து மறுத்து இருக்க மாட்டாங்க. போட்ட கேஸ் எல்லாம் நிலுவையிலே இருக்குது. யாரும் போய் மறுக்க வாய்ப்பு இல்லை. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்பே ஒரு குற்றவாளி மறுக்கிறதுக்கு அவனுக்கு முழு வாய்ப்பை தரணும். அரசு தான் அவன் குற்றம் செஞ்சானா அதை நிரூபிக்கணும். இதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டத்தினுடைய மாண்பு. ஆனால் இந்த அநியாய அபராத கட்டணத்தில் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுறதுல அந்த வாய்ப்பே தரப்படல. அது இல்லாத இதில் கூடுதலாக அரசு அதிகாரிகளுக்கு நம்ம எடுத்துன்னு போய் சேர்த்தது கமிஷனர்கிட்ட, செக்ரட்டரிங்க, சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்கிட்ட இப்படி எடுத்துன்னு போய் சேர்த்தது என்னான்னு சொன்னால், ஒரு ஆட்டோனோட விலை 3 லட்சம். அவர் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஓட்டலைன்னு சொன்னால் அவருடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது இவருடைய வருமானம் ஒரு நாளைக்கு 700 ரூபா. இந்த 700 ரூபாயில் 2 சிக்னல், இவர் சிட்டிலே ஓட்டுறவர் 2 சிக்னல் தாண்டினார்னா 1000 ரூபாய் ஃபைன் வருது. அப்போது மாதத்துக்கு 30,000, 20,000, 5,000, 10,000 ஃபைன் வந்தால் இவர் வாழ்வியல் வந்து இந்த சட்டம் பொருந்தலை, இந்த அபராத கட்டணம் பொருந்தலை. எனவே இதே சமயத்தில் ஆடி காரில் போகிறாரு, அந்த காரினுடைய விலை 70 லட்சம். அவருடைய ஒரு நாள் வருமானம் குறைஞ்சபட்சம் 1 லட்சம்னு வச்சுங்களேன். மேலே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி அந்த 1 லட்சம் வருமானம் வாங்கக்கூடிய ஆடி காரில் போகிறவர் ஒரு சிக்னலை தாண்டினார்னா அவர் ஓட்ட போகிறது ஆட்டோ மாதிரி 12 மணி நேரம் இல்லை, அவர் ஓட்ட போகிறது அரை மணி நேரம். அவர் சிட்டிக்குள்ளே தான் இருக்கும், அவரது வீடு சிட்டிக்குள்ளே இருக்கும். ஆஃபீஸ்க்கு போவார், வீட்டுக்கு போவார், அரை மணி நேரம் தான் போவார். அவரே ஒரு சிக்னலை தாண்டினார்னா அவருக்கு ஃபைன் 500 ரூபா தான், ஆட்டோ டிரைவருக்கு ஃபைன் 500 ரூபா தான். இது வாழ்வியலுக்கே பொருந்திலே, இந்த சட்டத்தை அமுல்படுத்துறீங்களேன்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை கேட்ட உடனே அவர் ஒரு நேர்மையான அதிகாரி, அதனால் இதை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இப்போது போலீஸு சிக்னலில் தாண்டுறாங்க, குப்பை வண்டி சிக்னலில் தாண்டுது, போலீஸினுடைய பெட்ரோல் சிக்னலில் தாண்டுது, அரசு பஸ்ஸு சிக்னலில் தாண்டுது, அரசு அதிகாரிகளுடைய ஜீப் போட்ட வண்டிங்க தாண்டுது. அதெல்லாம் எங்கே ஒரு கேஸ் காட்டுங்கண்ணே, அதெல்லாம் வருதுன்னாரு. சார் உண்மையை சொல்லுங்கள், அந்த வண்டிலாம் ஃபைன் கட்டிக்குதா பாருங்கள். அப்போ அந்த வண்டிலாம் ஃபைன் கட்டல, ஆனால் ஆட்டோவுக்கு ஃபைன் வருது. மேனுவல் தான் அந்த அபராதத்தை விதிக்கிறாங்க. எனவே ஆட்டோவுக்கு நீங்கள் விதிவிலக்கு கொடுக்கணும்னு கேட்டோம். அந்த அதிகாரி இருக்கிற வரையும் விதிவிலக்கு கொடுத்தாங்க, இப்பவும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில காவல் அதிகாரிகள் கேஸை வந்து போட்டு ஆட்டோவுக்கும் ஃபைன் வருது. ஆட்டோ எஃப்சிக்கு போனால் 20,000, 30,000 இருக்குது. அவங்களால எஃப்சி பண்ண முடியல, வேறு தொழிலுக்கு போகலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா, இல்லை ஆட்டோ விற்றுலாமா, வாடகை வண்டி ஓட்டலாமான்னு அவல நிலைக்கு ஆகுறாங்க. அப்போது அந்த ஆன்லைன் அபராதத்தை தடுக்க சொன்னோம். அதுக்கு அடுத்தது என்ன எங்களுடைய கோரிக்கை, எஃப்சி கட்டணும். இப்போ வந்து ஒரு வண்டியை சுற்றி பார்த்து பிரேக் அடிச்சு லைட் எரியுதா, பிரேக் பிடிச்சா பிடிக்குதா, சொட்டை இல்லையா, பெயிண்ட் அடிச்சிக்கிறாரா, டாக்குமெண்ட் கரெக்டாக, சேஸ் நம்பர் கரெக்டாக, இந்த 10 வேலையை தான் ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் செய்யணும். அது வந்து புது வண்டியாக இருந்தாலும் செய்யணும், நியூ வண்டி புது வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் இந்த 10 வேலையை தான் செய்யணும். இந்த 10 வேலையை செய்யறத 20 வருஷம் வண்டினாலும் இந்த 10 வேலையை தான் செய்யணும். இந்த வேலையை செய்யறதுக்கு ஆர்டிஓ கட்டணம் 600 ரூபாயிலேருந்து 4,960 ரூபா ஏற்றுனது கரெக்டா? இதை வந்து நியாயமா? அவர் இதே ஒரு ரவுண்ட் தான் அடிக்க போகிறாரு, இதே ஒரு பேப்பர் தான் பார்க்க போகிறாரு, இதே தான் பிரேக் அடிச்சு லைட் ஏறிதான்னு பார்க்க போகிறாரு. அப்போது புது வண்டிக்கும் அதான் பார்க்க போகிறாரு, 20 வருஷம் வண்டிக்கும் அதான் பார்க்க போகிறாரு. ஆனால் 20 வருஷம் வண்டியை வச்சுக்கின்னு ஆட்டோ டிரைவரு அதுக்கு செலவினம் கூட செய்யணும், அதுக்கு தேய்மானம் அதிகம் இருக்கும், பொருளுங்கள்லாம் வாங்கி போடணும், பெயிண்ட் அடிக்கணும், எல்லாம் செய்யணும். இவருக்கு தான் செலவினம் அதிகம், அதிகாரிங்களுக்கோ அரசுக்கோ செலவினம் அதிகம் இல்லை. ஆனால் அரசு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க 600 ரூபாயிலேருந்து 4,960 ரூபா 15 வருஷம் வண்டிங்களுக்கு, 20 வருஷம் வண்டிங்களுக்கு 9,000 ரூபாய். இந்த கட்டணம் என்பது புதிய மோட்டார் வாகன சட்டத்தில் வருது. இந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தை எதிர்த்து வாக்களித்தார் இன்றைய தமிழக முதல்வர், திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற எம்பிங்க 11 பேர் அந்த சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. ஏடிஎம்கே ஆதரித்து ஓட்டு போட்டதுனால தான் அந்த பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் நிறைவேறிச்சு. அந்த சட்டத்தை இவர் அமுல்படுத்தாத இருக்கலாம், நீட்டாக விலக்கு கொடுன்னு கேட்குறாரு. ஆனால் கோடிக்கணக்கான பேருனுடைய வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த மோட்டார் வாகன சட்டத்தை ரிலாக்ஸேஷன் இருக்குது, வேணுன்னா அமுல்படுத்தலாம், இல்லைனா வேணான்லாம். இப்போ வந்து மகாராஷ்டிரா பண்ண மாட்டேங்குது, கேரளா பண்ண மாட்டேங்குது, இந்த மாதிரி அரசுகள் வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசுகள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டேங்குது. ஆனால் இவர் இந்த சட்டத்தை அமுல்படுத்துறாரு. எனவே புதிய மோட்டார் வாகன சட்டத்தை எதிர்த்து வாக்களித்த திமுகவினுடைய அரசாங்கம் தமிழகத்தில் இந்த சட்டத்தை அமுல்படுத்த கூடாது என்று சொல்கிறோம். எஃப்சி கட்டணம், அநியாய அபராத கட்டணம், இதுவைகள் உள்ளிட்ட
போக்குவரத்து புதிய சட்டத்தை 2019 புதிய மோட்டார் வாகன சட்டத்தை தமிழகத்தில் அமுல்படுத்தக்கூடாதுன்றோம். அதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டலுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ டிரைவரே சென்னையிலே 1.5 லட்சம் பேர் இருக்கிறான். எல்லாம் குவார்ட்டர்ஸு ஹவுசிங் போர்டு இதில் இருக்கிறவங்க பல கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 6.5 கோடி பேரில் 2.5 கோடி பேருக்கு மேலே பொது மருத்துவமனை தான் பயன்படுத்துகிறாங்க. இவங்க போகிற வாகனமே இவங்களுக்கு ஆம்புலன்ஸே காரு சொகுசு வாகனமே எதுனா ஆட்டோ தான். அந்த ஆட்டோவில் போய் இறங்கி அவங்க போய் அட்மிட் ஆக முடியாது. அந்த ஆட்டோவுக்கு பார்க்கிங் இல்லை. இப்போ எனக்கே ஹார்ட் பிரச்சனைன்னு வச்சுங்களேன், இல்லை என்னுடைய ஒய்ஃபுக்கு ஹார்ட் பிரச்சனைன்னு வச்சுங்க, நான் ஏற்றின ஹாஸ்பிட்டல் போனேன்னா என் ஒய்ஃபை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓட முடியாது அங்கே பார்க்கிங் பண்ணிட்டு. நான் ஆட்டோ எடுத்துன்னு 2 கிலோமீட்டர் வரையும் பார்க்கிங் கிடையாது. ஜிஹெச்சில் கேஎம்சியில் 2 கிலோமீட்டர் வரையும் கிடையாது. என் ஆட்டோ விட்டேன்னா அதான் என் வாழ்வாதாரம். ஆனால் உள்ளே நிட்டிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி என் ஒய்ஃபை எடுத்துன்னு போய் சேர்க்க முடியாது, என்னுடைய பிள்ளைங்களை சேர்க்க முடியாது. அது எப்படி நியாயம்? ஏன் ஆட்டோ தீண்டத்தகாத வாகனமா? அந்த வாகனத்தில் தானே பல கோடி பேர் சவாரி செய்கிறாங்க. அப்போ அது போக்குவரத்துக்கு இன்றியமையாத வாகனம். அந்த வாகனத்துக்கு அரசு மருத்துவமனைகளில் பார்க்கிங் வேணும்னு கேட்குறோம். அதுக்கு அடுத்தது இவையெல்லாம் செய்யலை. ஆனால் தேர்தல் கால வாக்குறுதியில் அண்டை மாநிலமான OSR மகன் அவர் 10,000 கொடுத்தார் எஃப்சிக்கு. அது ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதை பார்த்து இவர் தேர்தல் அறிக்கையில் புதிய ஆட்டோக்களுக்கு 10,000ன்னாரு. புதிய ஆட்டோன்றது ஒரு டிரைவரு லைஃப்பில் ஒரு டைம் வாங்குறது, இல்லைன்னா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறது. எஃப்சின்றது வருஷம் வர்றது. அண்டை மாநிலத்தில் எஃப்சி கொடுத்தாங்க, இவர் புதிய ஆட்டோக்குன்னு சொன்னார். அந்த தேர்தல் வாக்குறுதியாவது இவர் நிறைவேற்றினாருன்னா 4.5 வருஷத்தில் பதிவு செய்யப்பட்ட எந்த ஆட்டோக்கும் ஒரு ஆட்டோ கூட 10,000 அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா தேர்தல் வாக்குறுதி 99% நிறைவேற்றிட்டேன்றார். விளிம்பு நிலையில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநருக்கு என்ன செஞ்சேன்? அப்போது இந்த 10,000 குறைஞ்சபட்சம் உடனடியாக 4.5 வருஷத்தில் எவ்வளோ புது ஆட்டோ போட்டாங்களோ அதை கணக்கெடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம். அது இல்லாத அவரே மீண்டும் வரணுன்னா ஆட்டோங்களுக்கு எஃப்சிக்கு 10,000 என்பதை வழங்கணும்னு சொல்லி கேட்குறோம். எனவே இந்த நியாயமான கோரிக்கை 13 ஆண்டுகளாக போராடக்கூடிய கோரிக்கை, இந்த 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேறு வழியே இல்லை. நாங்கள் உண்ணாவிரதம் இருந்துட்டோம் உடலை வருத்தி. அதுக்கப்புறம் கோட்டையை நோக்கி பேரணி போயிட்டோம். அதுக்கப்புறம் கோட்டையை முற்றுகிட்டு கைதாயிட்டோம். பொதுக்கூட்டம் போட்டு சொல்லிட்டோம், பத்திரிகை மீடியாவில் சொல்லிட்டோம், மனுக்கள் குத்துட்டோம், பேரணி போயிட்டோம். எதுக்குமே வழி இல்லாதனால அரசால் தள்ளப்பட்டு 3 நாள் காத்திருப்பு போராட்டம் கிண்டி ஆணையர் அலுவலகத்தில், கைது சிறை நிரப்பம் போராட்டம், அதை மாறிச்சினாலும் கைதாவது தொடர் போராட்டத்தை நடத்துவது, பல்வேறு மக்களுக்கு எல்லா சலுகைகளையும் வழங்கக்கூடிய இந்த அரசு ஆட்டோ ஓட்டுநரின் கவனத்தையும் முதலமைச்சர் கனிவோடு பரிசீலனை செய்து இந்த போராட்டத்தின் வாயிலாகவாது அதற்கு முன்பாக இந்த போராட்டத்தை வெற்றி அடையக்கூடிய வகையில் தொழிலாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய வகையில் செய்யணுன்றதுனால தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். எனவே ஆட்டோ ஓட்டுநர்கள் 1 லட்சம் பேர் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம திருவிழாவாக போய் பார்த்துட்டு வந்தோம். மார்க் சொல்கிறாரு அது திருவிழா, புரட்சி என்பது திருவிழாவாக நடக்கும், எல்லா வீட்லேயும் கொண்டாடப்படும்ன்றாரு. அப்போ அதே மாதிரி ஜல்லிக்கட்டை நம்ம கண்ணில் பார்த்தோம், எல்லாரும் திருவிழா மாதிரி போய் வந்தோம். அந்த போராட்டம் வெற்றி பெற்றது, ஜல்லிக்கட்டு நடக்குது. அப்போ ஆட்டோ டிரைவர் போராட்டம் சென்னையில் வாழக்கூடிய 6.5 கோடி மக்கள் போராட்டம். அது இந்த 1.5 கோடி மக்களும் 6.5 கோடி மக்களும் பயன்படுத்தக்கூடிய வாகனம். அப்போ இந்த வாகனத்துக்கு பொதுமக்கள் ஆதரவும் இருக்கணும், டிரைவருங்க 1 லட்சம் பேரும் வரணும். ஸ்டாண்ட் டிரைவரு அது தனி, ஓலாவை பேர் ஓட்டுறது அது தனி, 2ம் ஓட்ட தெரியாத டிரைவரு தனி. இல்லை ஸ்டாண்டில் உட்காந்து நாங்கள் குறை சொல்லிட்டு சங்கத்தை குறை சொல்லிட்டு போயிடுவோம், இல்லைனா திமுக அதிமுக குறை சொல்கிறதும், அதிமுக டிரைவர் திமுக டிரைவரை குறை சொல்கிறதும், இல்லை 2 பேரும் சேர்ந்து கம்யூனிஸ்ட்டை குறை சொல்கிறதும் இல்லாத எல்லா ஆட்டோ டிரைவரும் அந்த 3 நாள் போராட்டத்தில் 1 மணி நேரமாவது நான் கலந்துப்பேன்னு சொல்லி 24ஆம் தேதி 10 மணிக்கு லட்சக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் அங்கே வந்தோன்னு சொன்னால் இந்த நியாயமான 7 அம்ச கோரிக்கைகள் வெற்றி பெறும். சித்தாந்தம் சொல்லுது. போஸ்டல் சங்க தலைவர், மாநில தலைவர் போஸ்டல் சங்கத்தை முதல் காட்டின அவர் சொல்கிறாரு, நியாயமான கோரிக்கைகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. அந்த நியாயமான கோரிக்கைகள் பின்னால் அணிதிரட்டப்படும் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையே கோரிக்கையை நிறைவேற்றும்னு சொல்கிறாரு. அது எவ்வளோ உண்மை? அப்போ இந்த நியாயமான கோரிக்கை இப்போ முதலமைச்சருக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? பத்திரிகைகளுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? பொதுமக்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றத்துக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே இந்த 7 அம்ச கோரிக்கை நியாயம் நிறைவேற்றுன்னு தானே சொல்கிறாங்க. முதலமைச்சர் கூட இதை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லியே, நிறைவேற்றாத இருக்கிறாரு. எனவே இதை நிறைவேற்றணும்னு சொன்னால் நம்மளுடைய பங்களிப்பு வேணும். ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர்களையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்ட இயக்கத்திலே நீங்கள் அனைவரும் 1 மணி நேரமாவது கலந்து கொண்டு இந்த 3 நாள் தொடர் போராட்டத்தில், காத்திருப்பு போராட்டத்தில் நீங்கள் பங்கு பெறணும்னு சொல்லி உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். அதே சமயத்தில் பொதுமக்கள் இதுக்கு ஆதரவு தரணும், பத்திரிகையாளர்கள் இதற்கு ஆதரவு தரணும்.
சகல பகுதி மக்களும் இதற்கு ஆதரவு தரணும்னு சொல்லி அன்போடு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு போராட்ட காலத்தில் சந்திப்போம், கோரிக்கையை வென்றெடுப்போம். ஆட்டோ ஓட்டுநர்கள் என்றால் அது யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.